மேலே எனக்கு பொறாமை. நான் அரசியல் இல்லை, அரசியல் நான் இல்லைன்னு சொல்லி விலகி ஆச்சு. அரசியல் நான் இல்லாத போது அவர் மேலே எனக்கு ஏன் பொறாமை? ஒருவேளை கமலஹாசன் ஏதாவது முதலமைச்சர் தான் எனக்கு பொறாமை வந்திருக்குமோ என்னமோ தெரியாது. அப்போ கூட வந்திருக்காது. கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது. எனக்கும் விஜயருக்கு ஒரு ஜெனரேஷன் கேப், கிட்டத்தட்ட 25 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ். நான் முதலையே சொல்லியிருக்கேன். நான் விஜயை நான் இதை கம்பேர் பண்ணிக்கிட்டா அது எனக்கு நல்லதில்லை, கெட்ட பேர். விஜய் என்னை பற்றி கம்பேர் பண்ணிட்டா அவருக்கு நல்லதில்லை. சின்ன வயசுலேருந்து அவர் பார்த்துட்டு இருக்காரு. அவர் சிஎம் ஆனதில் எனக்கு என்ன போகிறாங்க? அது இவ்வளோ சின்ன வயசுல 52 வயசுல எம்ஜிஆர் என்டிஆர் சாதனை பண்ணுறதை விட அதை விட ஜாஸ்தி. கம்ப்ளீட்டாக சென்டர் பிஜேபி எவ்வளோ பெரிய பவர்ஃபுல் சென்டர். இங்கே 2 பெரிய கட்சிகளை எதிர்த்து தனி ஆளை ஜெயிச்சிருக்காங்க. அது நம்ம சினிமா இண்டஸ்ட்ரியில் இருந்து. எனக்கு அது பொறாமை இல்லை, ஒரு ஆச்சரியம் கலந்த ஒரு சந்தோஷம். அடே யார் அப்ரிஷியேஷன், சூப்பர். ஸோ அந்த பொறாமையும் இல்லை. விஜய் அவர்களுக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்குது ஜனங்க மத்தியில். டெஃபினட்டாக அந்த எதிர்பார்ப்பெல்லாம் அவரை சந்தித்து மக்கள் நல்லது செய்வாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அவருக்கு அதிக வாழ்த்துக்கள். முடிக்க சென்னை பெருநகர காவல் ஆணையர் உத்தரவு. தண்டனை கிடைக்கக்கூடிய வழக்குகளை தொடர்ந்து கண்காணித்து தண்டனை பெற்றுத்தர அறிவுரை. வார விடுமுறையால் பழனி மலைக்கோயிலில் குவிந்த பக்தர்கள் 3 மணி நேரம் காத்திருந்து சாமி தரிசனம். வார விடுமுறையொட்டி திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் குவிந்த பக்தர்கள் 3 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்து சாமி தரிசனம். விடுமுறை தினம் என்பதால் கன்னியாகுமரியில் சூரிய உதயம் பார்க்க குவிந்த சுற்றுலா பயணிகள். விவேகானந்தர் நினைவு மண்டபம், திருவள்ளுவர் சிலையையும் பார்க்க ஆர்வம். நாகை வேதாரண்யம் பகுதியில் தொடர் மழை. 10,000 ஏக்கர் பரப்பளவில் உப்பு உற்பத்தி பாதிப்பு. சிவகங்கையில் குழந்தைகளுக்கான மினி மாரத்தான், நூற்றுக்கணக்கானோர் பங்கேற்பு.